அடுத்த ஆண்டு மார்ச் மாதத்திற்குள் தெற்கு ரயில்வேயில் 593 ரயில் நிலையங்களிலும் கண்காணிப்பு கேமரா இருக்கும் என தெற்கு ரயில்வே பொது மேலாளர் RN சிங் தெரிவித்தார். கடந்த 2024-25 நிதியாண்டில் தெற்கு ரயில்வே 12,659 கோடி வருவாய் பெற்றுள்ளது. இது முந்தைய ஆண்டை விட 4.5% அதிகம். நடப்பு நிதியாண்டில் ஜூலை 2025 வரை 5% மேல் வளர்ச்சி பதிவு செய்யப்பட்டுள்ளது. பயணியர் மற்றும் ரயில் சேவைகள் அதிகரித்தாலும் 91.2% நேர கட்டுப்பாடு பராமரிக்கப்பட்டுள்ளது. கடந்த நிதியாண்டில் 3 ஜோடி புதிய ரயில்கள் இயக்கப்பட்டன. பண்டிகை மற்றும் விடுமுறை காலங்களில் 5150 சிறப்பு ரயில்கள் இயக்கப்பட்டன. கூடுதல் தேவைக்காக 108 பொது பயணியர் பெட்டிகள் 90 ரயில்களில் சேர்க்கப்பட்டன. 4 வந்தே பாரத் ரயில்கள் 20 மற்றும் 16 பெட்டிகளாக நீடிக்கப்பட்டன. கடந்த ஏப்ரல் முதல் சென்னை கடற்கரை செங்கல்பட்டு இடையே முதல் AC மின்சார புறநகர் ரயில் இயக்கப்பட்டது. கடந்த 3 ஆண்டுகளில் 2800 கிலோமீட்டர் பாதையின் வேகம் 80 முதல் 90 இருந்து 100 மற்றும் 110 கிலோமீட்டராக உயர்த்தப்பட்டது. மேலும் 415 கிலோமீட்டர் பாதையின் வேகம் 110 இருந்து 130 கிலோமீட்டராக உயர்த்தப்பட்டது. அம்ரித் நிலைய மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் 90 ரயில் நிலையங்களில் 13 நிலையங்கள் மே 22 திறக்கப்பட்டன. மேலும் 15 தயாராக உள்ளன. மீதம் டிசம்பர் 2025க்குள் முடிக்கப்படும். அடுத்த ஆண்டு மார்ச் மாதத்திற்குள் தெற்கு ரயில்வேயில் 593 நிலையங்களிலும் கண்காணிப்பு கேமரா இருக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது.